ஆற்றின் ஒழுக்கி அரணிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. காலை 6 மணி. முற்றத்தில் கோலமிடும் காமாட்சி. ராமன் வேதபாரா. என்ன சாமி, இன்னைக்கு கோவிலுக்கு போறீங்களா? ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பாட்டிக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும். முத்து, நான் வேத பாராயணம் படிச்சு முடிச்சதும் உன்னை பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போறேன். முடிஞ்சதும் கிளம்பலாம். அப்பா, நீங்க ஏன் தினமும் காலையில வேதம் படிக்கிறீங்க? நம்ம மனசு அமைதியா இருக்க வேதம் உதவுது. அது மட்டும் இல்ல, நல்ல எண்ணங்களோட நாளை தொடங்க உதவுது. ராமன் கடை தெருவில் நடந்து செல்கிறார். ஐயா, நீங்க இல்லைன்னா எங்க குடும்பமே பட்டினி. அப்படி சொல்லாதீங்க. நானும் உங்களை போல ஒரு மனுஷன்தான். நம்மால முடிஞ்சத பிறருக்கு செய்யறது நம்ம கடமை. ஐயா ஐயா, என் அம்மாவுக்கு காய்ச்சல். கவலைப்படாத தம்பி, வா நாம மருந்து வாங்கலாம். ராமன் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி கற்பிக்கிறார். ஐயா, நீங்க சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப நல்லா. படிப்பு தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். கவனமா படிங்க. ஐயா, என்னால கணக்கு போட முடியல. பரவாயில்ல கண்ணா, நான் இன்னொரு முறை சொல்லித்தரேன். கணக்கு எல்லாருக்குமே முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். நிச்சயமா ஆகலாம். நல்லா படிச்சா எந்த இலக்கையும் அடையலாம். அப்பா, நீங்க ஏன் இவ்வளவு பேருக்கு உதவி செய்யறீங்க? பாரு கண்ணா, நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா மத்தவங்களுக்கும் நல்லது செய்யணும். இல்லறம்னா அதுதான். ஆமா கண்ணா, உன் அப்பா செய்யற சேவை துறவிகள். ஆனா அப்பா, துறவிகள் தான் பெரிய தவம் செய்யறாங்கன்னு சொல்றாங்களே. இல்ல கண்ணா, குடும்பத்தோட இருந்து சமூகத்துக்கு சேவை செய்யறதும் ஒரு பெரிய தவம் தான். ஆமா கண்ணா, நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன், அதுவும் ஒரு சேவைதான். அப்படின்னா நானும் என் நண்பர்களுக்கு படிப்புல. நிச்சயமா, அதுதான் நல்ல பழக்கம். கோவிலில் பூஜை முடிந்த நேரம். ஒரு துறவி. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். நீங்க செய்யற. சுவாமி, நான் வெறும் இல்லறத்தான் என் கடமையை செய்கிறேன். எல்லாருமே பெரிய தவம். உங்கள் போன்றவர்கள் தான். சுவாமி, உங்கள் ஆசி எங்களுக்கு வேண்டும். மாலை நேரம். முழு குடும்பமும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது. நம்ம வாழ்க்கை நல்ல முறையில போகணும்னா ஆரத்தோட வாழணும். அதுவே பெரிய தவம். உங்களோட வழிகாட்டுதல்ல நம்ம குடும்பமும் ஊரும். அப்பா, நான் பெரியவனா ஆனதும் உங்களை மாதிரியே இருக்க போறேன். பாருங்க, முத்துவோட நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க குழந்தைங்களா, வாங்க கண்ணு, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் படிக்கலாம். இதுதான் இல்லறம். அன்பும் அறமும் கல்வியும் ஒன்றாக இணைவது.